Hello friends, welcome back to AG Vlogs. Okay friends, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து டே 1 ஓட நம் மாதாட கொடி இன்னைக்கு. சோ பெங்களூர்ல வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிக்குது. சோ வந்து எனக்கு வந்து நான் போல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற வேலை முடிச்சு இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ மோனா வந்து நான் அட்லீஸ்ட் நீனா போயிட்டு வாம்மா நான் வந்து நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ வந்து மோனா மம்மி ஷாரன்னு அப்புறமா டேடி வந்தா ஜாயின் ஆவாரு. அவர் சீக்கிரம் முடிச்சிட்டா அதனால இப்போ கிளம்பிட்டாங்க. சவுண்ட் வருது பாத்தீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்னென்ன பண்றாங்க எது பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் மோனாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் மம்மியும் வந்துட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு இருக்கிறோம். இப்போ ரொம்ப தூரம் தான் நம்ம அதான் சிவாஜி நகர் தூரம் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஃபிளாக் ஆமாம் நேற்றுக்கு வேளாங்கண்ணியில் டேடி போய் நின்றுருப்பாரு. செம்ம ரஷ். கொடிக்கு போன மாதிரி தான். கொடியே முடிச்சிச்சா? அந்த ஆட்டோக்காரர் ஏங்க நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கா சிவாஜி நகர்ல? ದೊಡ್ಡವರನ್ನ ಕರೆಯುತ್ತಾರೆ, ಮದುವೆ ಆಗಿರುವವರನ್ನ ಕರೆಯುತ್ತಾರೆ, ವಯಸ್ಕರನ್ನ ಕರೆಯುತ್ತಾರೆ, ಒಳ್ಳೆಯವರನ್ನ ಕರೆಯುತ್ತಾರೆ, ಕೆಟ್ಟವರನ್ನ ದಾವೀದನನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಈಗಾಗಲೇ ಸೌಲನೆಂಬ ಒಬ್ಬ ಅರಸನಿದ್ದ ಮತ್ತು ಇಸ್ರಾಯೇಲ್ ಕಡೆ ಎಲ್ಲೋ ಇದ್ದಾಗ ದೇವರು ಸಮುವೇಲನನ್ನ ಕಳುಹಿಸಿ ಈತನನ್ನೇ ನಾನು ವಿಶ್ವಾಸ ತುಂಬಿದವರಾಗಿ ದೈವಗಳಿಗೆ ನಾವು ಸ್ಪಂದಿಸಬೇಕು. ಏಳನೇದಾಗಿ ವಿಧೇಯತೆಯಿಂದ ನಾವು ಸ್ಪಂದಿಸಬೇಕು. தயாரிப்பாளராக இருக்கின்றார் கணேஷா. வாவ். ஓ போற வழியில இது பார்த்துட்டு போனோம். இப்போதான் எனக்கு கிளியரா தெரியுது. ஐயா அதான் வாவ் இவ்வளோ பெருசு பிரசாதத்தோடு கொடுக்குறாங்க இங்கே. சூப்பராக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டின்னர் டைம். மம்மி நாங்கள்லாம் டின்னர் வந்துக்கிறோம். நான் சப்பாத்தி மம்மி ரவை இட்லி சாப்பிட்டே முடிச்சிட்டீங்களா? எவ்வளோ நேரம் காத்துருந்து சாப்பிட்டீங்க. சூப்பர். ஓகே நம்ம இப்போ சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேடி எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஹாய் டேடி. இப்போ வந்து டிக்கா. நீங்க சாப்பிடலையா? சப்பாத்தி சாப்பிட்டு இல்ல வேற ஏதாவது? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் இது. மோனா வந்து சர்ச்சில் பார்த்துருப்பீங்க. இப்போ சடனாக பாருங்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தசாவதாரம் கமல்ஹாசனுக்குன்னா ஜாஸ்தி அவதாரம் போனது மோனா. டக்குன்னு ஆஃபீஸ் போகிறப்போ ஒய்ஃப் அவதாரம், டப்புன்னு வீட்டுக்கு வந்தானோ அப்படியே என்ன சொல்கிறது சர்வெண்ட் அவதாரம், அப்படியே ரூமுக்கு வந்தோன்னோ டாய்லெட் கக்கூஸ்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணேன் மை ஒய்ஃப். ஷீஸ் என்ன சொல்கிறது ஐ எம் வெரி ப்ரவுட். நேற்று கூட பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது சூப்பர். ஆனால் இன்னும் கொஞ்சம் பாருங்கள் நான் அன்றைக்கி பர்த்டே அந்த பர்த்டேக்கோசரம் மேடமே அப்படியே இறங்கி அது நீ போய் டிஸ்டர்ப் பண்ணாத பாப்பா, அது நீ டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. நீ அதை தொட்ட உழுதுச்சு கீழே நான் கலக்கா மாட்டி வச்சிருந்தேன். அதுக்கு நல்லா இல்லை, அது நீ தொடாம இருந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மோனா பர்த்டே. தடா புடாலாம் வந்து இங்க வந்து வேலை பார்த்துன்னுக்குறோம். நம்ம இன்னும் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. மேடம் வந்து பயமாகுதான், பயமா இருக்கான். பயப்படாலாம் தேவையில்லை, நாங்க தானே நீங்க கூட இருங்க. ஏன்னா தனியா ஸ்டேஜ்ல நிக்கணும். நான் ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் நின்னுட்டு இருந்திருக்கேன். ஏன்னா பனிஷ்மெண்ட் தனியாலாம் இல்ல, பனிஷ்மெண்ட்லாம் இல்ல, இதுக்காக எம்சிக்காக நிப்பேன். இது கொஞ்சம் பயமா இருக்குதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பண்ண போறோம் அப்படின்னு இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்குலாம் ஓகே கூட ஆள் இருக்கு. என்னோட இதுக்கே என்னோட ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனுக்கே வந்து டாடி வந்து பக்கத்துல தான் வச்சிருந்தேன். டாடி இருக்கணும். நான் வேலை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் கொஞ்சம் இன்னைக்கு காலையில வேற போயிருந்தோம் வெளியும்.
சர்ச்சுக்கு போயிருந்தோம் 4 மணிக்கு போயிட்டு வந்தோம். அங்கே பாருங்கள் இன்றைக்கி எடுத்த vlog தான் ஓடினே இருக்குது. அது இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே எடிட் பண்ணி இன்றைக்கே போட்டோம். அது நிறைய வேலை எனக்கு பாருங்கள். இந்த பக்கம் இந்த லேப்டாப்பு பர்சனல் லேப்டாப்பு, இந்த பக்கம் வந்து ஒர்க் லேப்டாப்பு, அந்த பக்கம் பாவம் அது பாருங்கள் பெனாயில் போட்டுங்குது கக்கூஸ் கழுவுறதுக்கு. அட ஒரு 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 ரொம்ப இதுவாக ஐ மீன் இந்த வாரம் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெட்டேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ட்ராவல் பண்ணோம், போயிட்டு வந்தோம், ட்ராவலிங்கு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தோம். ஸோ போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ரூம் மாடிஃபை பண்ணிக்குது இப்போதைக்கு. ஏன்னா கொஞ்சம் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறதுனால நான் இன்னைக்கு பர்த்டேனால எல்லாம் எடுத்து வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் ஐரன் பண்ணோம், அது சாரி ட்ரிப்பிங் பண்ணோம். பண்ணி கொடுத்துட்றாங்களாம்மா? ஓகே தப்பிச்ச. ஸோ எல்லாம் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் வேளாங்கண்ணிலேருந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு கிளம்பியிருப்பாங்க. ஆமாம் எஸ். இப்போ வந்து இன்னும் நிறைய வேலைங்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் வந்து ஸ்டே டியூன். நாளைக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நாளைக்கு மோனாக்காக நான் என்னென்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த வீடியோவில் வரும். மோனாக்கே தெரியாது நாங்கள் என்னென்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு தெரியும் ஏதோ பண்ணின்னுக்கிறோம், ஃபேமிலியாக சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணின்னுக்கிறோம் இங்கே. ஆனால் என்ன பண்ணு நாளைக்கு தான் பார்க்கும். ஒழுங்கு புள்ள வந்து இன்னைக்கு மாப் போடுது, எல்லாம் எடுத்து வைக்குது. சூப்பர். ஹாஃப் ஹேண்ட் போட்டிருக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருந்து. டைம் 6 o'clock. 1 hour லேட் ஆகும் இல்லை அவ்வளோலாம் இல்லை, சீக்கிரம் போட்டுருவாங்க. ஆக்சுவலி நல்லா இருக்கா டிசைனு? ரெண்டும் ஒரே டிசைனா? இல்லை இல்லை வேறு भैया इंस्टेंट है और இவங்க வந்து அந்த ஷாப்ல ஒரு நெயில் பாலிஷ் மட்டும் வாங்கிட்டு இருக்கான். இப்போதான் எல்லாம் வாங்கிட்டேன், எல்லாம் ரெடியாக இருக்கு. அண்ணா என்ன பிளாக் போட சொல்றாரு. பிளாக்கா? நல்லா இருக்காது தானே? வீட்டுக்கு போய் அங்கே இது வாங்க. ஸ்டேஷனரி கடை விட போயிட்டு அவரு போய் கேட்டா உள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மம்மி என்னோட பர்த்டேக்காக வந்து கையில் நெயில் பாலிஷ் அடிச்சு விட்டுட்டுருக்குறாங்க. ஏய் சூப்பர் சூப்பர். கிரீன் கலருக்கு கிரீன் கலர். எஸ், மேட்சிங் மேட்சிங். இன்னும் காயில அந்த கை கடிக்கணும். அந்த கை கடிச்சிடும் அது கலர். சூப்பர். மேந்திய காட்டு. அது அங்கேயே காமிச்சு. இது வந்து அரபிக் டிசைனு, இந்த சைடு அந்த சைடு நார்மல். ஆனால் என்னை ஏமாற்றி போட்டாங்க. எதுக்கு? 500 வாங்கிட்டாங்களே. 400 தானாமே. ஆமா, என்ன 500 வாங்கிட்டாங்க. இல்லாத போச்சு கூட. நான் வந்தாலும் ஒன்றும் அவ்வளோ பார்க்கிங்கெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டின்னர் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பயங்கர ஹெக்டிக்கா போச்சு. ஹெக்டிக் இல்ல, பிஸி. மேடம் காணோம் மத்தியானத்துல இருந்து. எங்க வேலை நான் வந்து நீ உனக்கு என்ன தேவையோ எல்லாம் பண்ணிக்கோமா, நான் எல்லாம் வேலை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். பயங்கர ஆளே காணோம். வந்து பார்த்தா கையில மருதாணி, அப்படியே பர்த்டே களை கட்டுது. என்னைக்கும் இந்த மாதிரி ஒரு பர்த்டே ஆயிருந்து இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிருக்காங்க. அப்புறமா நார்மல் அப்பப்போ வேளாங்கண்ணி தான் ஃபுல்லா மோஸ்டா வேளாங்கண்ணி. கைகோளத்துல இருந்து வேளாங்கண்ணி தான். அது எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து வேளாங்கண்ணி தான். ஓகே, ஸோ இதுதான் இப்படி அஃபிஷியலா ஹஸ்பண்ட்ல வீட்ல இருந்து எனக்கு ஒரு கல்யாணம் தான் பாச்சு. அப்ப அஃபிஷியலா எப்பவுமே வேளாங்கண்ணில ஆகுது. இந்த டைம் வந்து மாதிரி கொரோனா டைம்ல வீட்ல தான் செலிப்ரேட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டில் எல்லாரும் பிஸி இன்னைக்கு. ஸோ எதுவுமே என்ன சொல்றது, எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல இன்னைக்கு. ஏன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கின்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்துடுவாங்க வீட்டுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறமா மோனாங்க அப்பா அம்மா எல்லாரும் வருவாங்க அன்றைக்கி.
அதனால இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி வெளிலேருந்து வாங்கி வந்துட்டாங்க டேடி. ஸோ இன்னைக்கு நம்ம டின்னர் வந்து ஹோட்டல் தான். நான் ஆக்சுவலாக நான் சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில். இன்னைக்கு வந்து மோனா கஷ்டம் மோனா ரொம்ப கேட்டுக்கிச்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு ஒரு நாள். ஏன்னா டெய்லி நைட்டில் வந்து ரொட்டி சிக்கனு தோசை அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கு வந்து சரி மோனாக்காக இன்னைக்கு நான் வந்து ரைஸ் ஓகே. ஒரு நாள் சீட்டிங் டே நம்மளுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் சீட்டிங் தான் டயட். கூட சீக்கிரம் எல்லாம் பொறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டயட்டோட மீனிங்கே சரியா பேசக்கூடாது. ஹைதராபாத்தி பிரியாணி அப்புறம் கிரில் சிக்கன் இன்னைக்கு நைட் டின்னருக்கு நம்மளுக்கு. ஸோ ஒரு பேட்டிங்கை பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சில்லி ஐரன் போடுற வேலைங்க இன்னும் கொஞ்சம் வேலைங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அதை ரெடி பண்ணோம் இன்னைக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ சாப்பிட்றோம். சாப்பிட்டு நாங்கள் திருப்பி உங்ககிட்ட பேசுகிறேன். பா உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸா? ஏந்திருங்க காட்டுறேன். ஆம்பளை மாற போறியா என்ன? சி ஏந்திருங்க காட்டுறேன். கெடப். ரொம்ப நேரமா இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணின்னு இருந்தேன் நான். கெடப் ரியா. என்ன லிசன். டைம் இல்ல. ஜனவரி 26 நாள் சந்தித்த போது உன் பார்வை சொன்னது வேண்டாம் நான் உன் அருகே. முதல் காதல் தினம் ரகசியமானது. 100 மைல்கள் தாண்டி வந்து நிமிடம் 300 கிலோமீட்டர்ஸ். அந்த நினைவு வாழ்நாள் பொக்கிஷம் ஆனது. வேலண்டைன்ஸ் டே தெரிய புந்திச்சு. பாசம் என்னை உண்மையாக்கியது. பட்டு என் வாழ்க்கை நிறம் நீதான். முதல் சந்திப்பில் இதயம் சமராகம் நீதான். யார் பண்ணிருந்தது? வாய்ஸ் பாடுங்க. அது பொண்ணு. லிரிக்ஸ் நானு. யார் பாடினது? ஒரு பொண்ணு பாடிச்சு. யார் அவங்க? அட கேளுங்க அப்புறமா சொல்றேன். 13 நாள் மோதிரம் போட்டாய். எங்கேஜ்மென்ட். ஆனா தொலைவில் மாதங்கள் 9 காத்தாய். 9 months. அந்த நாள் வரை நொடிகள் எண்ணிய போது என் உள்ளம் உன் குரலில் நிம்மதி கண்டது. ஜனவரி 22 மனவில ஆனது. என் கனவு நிஜம் வாழ்வு பாடலானது. அந்த நாள் முதல் இன்று வரை நீதான் என் தாய் என் தங்கை என் நண்பனெல்லாம். பட்டு என் உயிரின் உலகம் நீதான். காதலும் கவிதையும் கனவும் நீதான். நாளெல்லாம் உன்னோடு பகிர்ந்து வாழ்வேன். நித்தமும் உன்னை நேசித்து போகிறேன். வெறும் முத்து மாதிரி ஆகல. மாறினாலும் உன் பாசம் மாறாது. வானம் விழுந்தாலும் என் தேசம் குறையாது. உன் பெயர் என் மூச்சின் ஓசை. என் வாழ்நாள் பாட முழுவதும் நீயே. சூப்பர். தேங்க்யூ. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிக்குது இந்த பொண்ணு. இந்த ஒரு பாட்டு ஒன்று அப்படியே நம்ம லைஃப்ல நடந்திருந்த அப்படியே சூப்பரா லிரிக்ஸ் ஆக்கி, அது யார் ஆக்கி இந்த லிரிக்ஸ்? நீ மோனாவே லிரிக்ஸ் பண்ணிக்குதுன்னு சொல்லிச்சு. எனக்கு அப்படியே ஷாக்கு. நான் எப்படா கரெக்டாக சொல்றீங்கன்ட்டுன்னு சூப்பராக பாடிக்கிறாங்க. யார் பண்ணாங்கன்னு தெரில, அவங்களும் சூப்பராக பாடிக்கிறாங்களோ. பட்டு அப்படின்னு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பர் ராகா, ஐ மீன் அந்த டோன் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகி 2 நிமிஷத்துல லைஃப்ல 1 year என்னென்ன பண்ணோமோ நான் 1 டேல அவங்க கிட்ட எனக்கு ஒண்ணே வேணும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி, அப்புறமா இப்ப வந்தோடனே நான் ஆக்சுவல் ஸ்டேஜ்ல போட்டு காட்டலாம்னு யோசித்தேன். சரி என்னால கியூரியாசிட்டி தாங்க முடியல. சரி இப்போ நாளைக்கு போடுறேன். நாளைக்கு உங்களுக்கு பிடிக்கவே முடியாது, ஓடினே இருப்பீங்க. அதனால சரி இப்போ போட்டு காட்டலாம். எனிவேஸ் தேங்க்யூ, சூப்பரா இருந்துச்சு. நான் தான் உனக்கு கொடுக்கணும்னு பார்த்தா நீ எனக்கு சர்ப்ரைஸ். தேங்க்யூ பி. காட் பிளஸ் யூ ஃபார் எவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு வழியா எல்லாமே முடிச்சிட்டோம். இவர் வந்து ஒரு டைலாக் சொல்லிட்டு இருந்தாரு, அது என்னன்னு கேளுங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ்,
பிறந்துச்சு. இது பிறக்கும் போது கூட அவங்க அப்பா இவ்வளவு டென்ஷன் ஆனான்னு தெரியல. நாங்க வந்து இவ்வளவு பெரிய பொண்ணு பிறந்து வளர்ந்து 25 வயசு ஆகுறதுக்குள்ள இப்போ நாளைக்கு 25 ஆக போகுது சரிங்களா. அது நாளைக்கு என்ன ஆகும் ஏதாவோ எப்படி போவோம் ஃபங்க்ஷன் கரெக்டா நடக்குமா நடக்காதா பிளான் பண்ண மாதிரி அப்படின்னா நடக்கும். பிளான் பண்ண நம்ம ஒரு பிளான் இருக்கும்ல இப்படி அப்படின்ட்டு ஏதோ பண்றாரு. நானும் இல்லாத ஜிமிக்ஸ் காமிச்சுன்னு இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியல. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் லைட்டா எனக்கு பயம் இருக்கு. நல்லபடியா எந்த எனக்கே பயம் இருக்கு. லைஃப்ல பர்த்டே வருதுன்னு பயப்படுற ஒரே பொண்ணு நானா தான் இருப்பேன். நாளைக்கு என்ன போதே ஒரு நைட்டு இந்த ஒரு நைட்டு நம்ம கடந்து போயிட்டோம்னா நாளைக்கு வந்து அது அப்படியே ஆயிடும். கடவுள் வந்து நம்ம கைவிட மாட்டாரு. நம்ம பிளான் பண்ண மாதிரி இப்போ வரைக்கும் கடவுள் எல்லாம் எனக்கு கை துணையா இருந்து எல்லாமே நல்லா பண்ணிட்டுக்கிறாரு. ஸோ இன்னும் நாளைக்கு வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்டு அது இது கொஞ்சம் நல்லா பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். அந்த ஆசீர்வாதம் உங்களோட ஆசீர்வாதம் எல்லார் ஆசீர்வாதம் வந்து மோனாக்கு வந்து போய் சேரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து மோனாக்கு வரணும். என்னோட சேர்த்து நீங்களும் வந்து மோனாக்கு வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுத்துனே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். இன்ன வரைக்கும் நாங்கள் ஹாப்பியாக சிரிச்சுன்னு ஜாலியாக இருக்கிறோம்னா அது உங்களோட சப்போர்ட்னால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு வந்து மோனாவோட பர்த்டே. நாளைக்கு வந்து வீடியோ மறக்காமல் பாருங்கள். சூப்பராக நாங்கள் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறோம், எப்படி இது பர்த்டே 25 இயர்ஸ் இது வந்து நம்ம சைட்லேருந்து எப்படி நடந்துக்குதுன்னு எல்லாமே நீங்கள் வந்து ஏஜி பிளாக்ஸில் வந்து பார்க்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ see you tomorrow in another video. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? until then லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.